ஹலோ ஹாபிஸ்ட். லாஸ்ட் வீடியோவில் டிரான்ஸ்மிட்டரை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். டிரான்ஸ்மிட்டரில் மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல்ஸ் தான் நம்ம கொடுக்குற இன்புட்ஸை ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. எல்லா டிரான்ஸ்மிட்டர்லையும் ரொம்ப முக்கியமானது இந்த மாடல்ஸ் தான். அதனால் மாடல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிரான்ஸ்மிட்டரோட ப்ரோட்டோகால் என்னன்றது அதில் இருக்கிற மாடியூலை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்மிட்டர் வீடியோவில் டிரான்ஸ்மிட்டர் ப்ரோட்டோகால்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த டிரான்ஸ்மிட்டர் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா டிரான்ஸ்மிட்டரோட ப்ரோட்டோகால்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மாடல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. மாடல்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்டர்னல் மாடல், இன்னொன்று எக்ஸ்டர்னல் மாடல். இந்த இன்டர்னல் மாடல் வந்து எல்லா டிரான்ஸ்மிட்டர்லையும் இன்பில்ட்டாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டிரான்ஸ்மிட்டரில் இன்டர்னல் மாடல் வந்து CC2500 அப்படின்ற ஒரு மாடல். இன்டர்னலாக ஆல்ரெடி ஒரு மாடல் இருக்கு. அப்ப நம்ம எதுக்கு எக்ஸ்டர்னலா இன்னொரு மாடல் யூஸ் பண்றோம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடது CC2500 அப்படின்ற இன்டர்னல் மாடல் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். அதை வச்சு நான் அந்த புரோட்டோகால் உள்ள ரிசீவரோட மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இதை ELRS ரிசீவரோட நான் கனெக்ட் பண்ணணும்னா இதுல ஒரு ELRS எக்ஸ்டர்னல் மாடலை நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ELRS புரோட்டோகால் இன்பில்டா இருக்கிற ஒரு மாடலை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ லேட்டஸ்டா வர டிரான்ஸ்மிட்டர்ல பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு பே ஒன்று கொடுத்துருப்பாங்க. மாடல்லையும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பின் கொடுத்துருப்பாங்க. அதில் டிரான்ஸ்மிட்டரோட நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சைஸ் இருக்குது. நேனோ, மைக்ரோ, அப்புறம் லார்ஜ் சைஸ் மாடல். டிரான்ஸ்மிட்டரில் மாடலில் கனெக்ட் பண்ணுற ஏரியா இருக்கு இல்லையா, அது பேர் பே. இந்த பேல மொத்தம் 2 இருக்குது. நேனோ பே, JR பே. சின்ன சைஸ் டிரான்ஸ்மிட்டரில் எல்லாத்துலேயுமே நேனோ பே இருக்கும். மீடியம் அப்புறம் லார்ஜ் சைஸ் டிரான்ஸ்மிட்டரில் எல்லாத்துலேயுமே JR பே இருக்கும். நேனோ பேல நேனோ மாடல்ஸ் மட்டும் தான் போட முடியும். JR பேல மைக்ரோ சைஸ் மாடல்ஸ் மட்டும் தான் போட முடியும். அடாப்டர்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நேனோ மாடலை நீங்கள் JR பேல போட்டுக்கலாம். லார்ஜ் சைஸ் மாடல் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது நீங்கள் வாங்கினீங்கன்னா அது கூட அடாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நேனோலையும் யூஸ் பண்ணலாம், JR பேலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மாடல்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம டிரான்ஸ்மிட்டரில் இன்டர்னல் மாடலில் இல்லாத ஒரு ப்ரோட்டோகாலை எக்ஸ்டர்னல் மாடலை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி இன்டர்னலாக ELRS மாடல் இருந்தாலும் இன்டர்னல் மாடலோட ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்காகவும் ரேஞ்ச் அதிகமாக கொடுக்குற ஒரு எக்ஸ்டர்னல் மாடலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் மாடலோட யூஸ் வந்து 2 தான். உங்ககிட்ட இல்லாத ப்ரோட்டோகாலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இன்பில்டாக இருக்கிற மாடலோட ரேஞ்ச் பத்தலைன்னா எக்ஸ்டர்னலாக ரேஞ்ச் அதிகமாக கொடுக்குற இந்த மாதிரி மாடல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் காமனாக அவைலபிளாக இருக்கிற ரேடியோ மாஸ்டர் பிராண்டில் இருக்கிற மாடல்ஸை பற்றி பார்த்துடலாம். ரேஞ்சர் அப்படின்ற சீரீஸில் 3 மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் 2.4 GHz மாடல்ஸு. இதில் நேனோ, மைக்ரோ, அப்புறம் லார்ஜ் சைஸ் மாடல் இருக்குது. பேண்டிட் அப்படின்ற சீரீஸில் மாடல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து 915 MHz மாடல்ஸு. 2.4 GHz 915க்கு என்ன வித்தியாசம்னா 915 MHz பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும் இல்லையா, பில்டிங், மரம், இதெல்லாம் தாண்டியும் ஒர்க் ஆகும். 2.4 GHz வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஒர்க் ஆகும். அதாவது ஆப்ஸ்டக்கிள்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஆப்ஸ்டக்கிளும் இல்லாமல் வானத்தை நோக்கி நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த சிக்னல் லாஸும் இருக்காது. நீங்கள் 2.4 GHz மாடல்ஸ் வாங்கினீங்கன்னா 2.4 GHz ரிசீவர் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 915 MHz மாடல் வாங்கினீங்கன்னா 915 MHz ரிசீவர் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 4-in-1 மாடல் இருக்கு. உங்ககிட்ட ELRS மாடல் இருந்தா நீங்க இந்த 4-in-1 மாடலை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பிளாக் ஷிப்போட கிராஸ்ஃபயர் மாடல்ஸ் இருக்கு. அதுலயே நேனோ அப்புறம் மைக்ரோ மாடல்ஸும் இருக்கு. ELRS விட அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். என்ன பொறுத்தவரை ELRS மாடல்ஸ் ரொம்ப சீப்பா இருக்கும், ரிசீவரும் ரொம்ப சீப்பா இருக்கும், ரேஞ்சும் நல்லாவே கிடைக்கும். இதுக்குன்னு தனியாக ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது. நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ண உடனே அதுவும் ஆன் ஆகிடும். அதில் ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம செட்டிங்ஸை மாற்றிக்கலாம். அதே செட்டிங் தான் டிரான்ஸ்மிட்டர்லேயே உங்களுக்கு சிஸ்டம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டூல்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கிற எக்ஸ்பிரஸ் LRSை ஓப்பன் பண்ணிங்கன்னா மாடலில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே இதிலே வந்துடும். நான் ஆல்ரெடி ட்ரோனில் அந்த ரிசீவரை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ சின்னதாக ஒரு டெஸ்ட் ஃப்ளைட் பண்ணி பார்த்துடலாம். காகிள்ஸில் ட்ரோன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த டிஸ்டன்ஸை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு தனியாக காட்டுறேன்.
நான் 1500 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேட்டரியில் ட்ரோனை டோட்டலாக 4 மினிட்ஸாக நம்ம பறக்க வைக்க முடியும். அப்போ நான் 2 நிமிஷம் போகிறதுக்கும் இன்னொரு 2 நிமிஷத்தில் ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். அந்த 2 நிமிஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளால் ரீச் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளால் டோட்டலாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1600 மீட்டர். இப்போ மீதி இருக்கிற சார்ஜில் ட்ரோனை ரிட்டர்ன் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம்.